வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கணேஷ். வெல்கம் பேக் டு மினி விலாக் எபிசோட் 23. ஜிம்முக்கு போகாதனால சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அம்மாவையும் டியூட்டிக்கு காமிச்சிட்டு சரி நம்மளும் கிளம்பலாமே. ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பல் விளக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சூரிய குளியல போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கையும் பார்த்தேன். என்னுடைய மேலே வந்து வேடிக்கை பார்த்தது தப்பாடா, நம்மளே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. சரி டக்குன்னு திரும்பிட்டேன். கீழே வந்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு நேராக என்ன பார்த்தீங்கன்னா கடைக்கு கிளம்பிட்டேன். கடைக்கு வந்தோடனே வந்துட்டு ஏதாவது வாண்டட் இருந்தால் பாடுறா அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னார். அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா நான் ஆர்டர் போட்டாச்சுடா, நீ போய் வாங்கிடு அப்படின்னு சொன்னார். போட்ட ஸ்டாக் எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிச்சுது. சரி ஒரு ஜூஸ் கடையாக பார்த்து நிற்போம். அந்த கடையில் இருக்கிறவரை கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வர அப்படின்னு கேட்டாங்க. சரி ஆமா, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால தான் சரி ஒரு மாதுளை சாப்பிட. வர ரொம்ப சுற்றுறதுனால ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகி பிம்பிள் வருது, அதுக்கு ஏதாவது உண்டான ரெமெடி இருந்தால் சொல்லுங்கள். என்னடே நீயே கடை வச்சிருக்க, உனக்கு தெரியாதாடா அப்படின்லாம் சொல்லாதீங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு அப்புறமா வாங்கிட்டு வந்த பொருள்லாம் சிஸ்டமில் ஏற்றிட்டு ஊர்லாம் சுற்றுற கொஞ்சம் தெம்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேங்கோவும் பாதுஷாவும் கொடுத்தாங்க. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஒன்று போட்டுருவோம். சும்மா இருக்க நேரத்துலலாம் கஸ்டமர் வர மாட்டாங்க, ஏதாவது சாப்பிடும் போது கரெக்டாக அந்த கஸ்டமர்லாம் வருவாங்க. மேபி இந்த கடை வச்சிருக்கவங்களாம் இந்த அனுபவம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர்கள்லாம் வந்தாங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எனக்கு புரியல. சரி ஏதோ கம்யூனிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்க போயிட்டேன். பாய் பாய்.